வணக்கம். பாட்டி கை பக்குவோம். இன்னைக்கு என் ஸ்டைலில் ஒரு தக்காளி சாதம் செய்ய போகிறேங்க. ஈஸியாக ஆகிடும். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். என்னென்ன பொருள் வேணும்னு பார்க்கலாம் வாங்க. தாளிக்கு ஃபுல்லாக பட்டை லவங்கம் இலை எடுத்துருக்கேங்க. புதினா, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, உப்பு. வாங்க எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்குறேன். இப்போ நான் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சிச்சுங்க. ஒரு 50 கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ பாருங்கள், பட்டை லவங்கம் எல்லாம் போட்டுடலாம். பொரிஞ்சிருக்கோம். பொரிஞ்சிருச்சிங்களா? இப்போ நம்ம வந்து பச்சை மிளகா, வெங்காயம் போட்டுடலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. இப்போ நம்ம கொஞ்சம் இதில் உப்பு போட்டோன்னு வச்சுங்க, நல்லா வதக்கி விட்டு 2 நிமிஷம் மூடி எடுத்து சீக்கிரமாக வதங்கிடுச்சு. சரிங்களா? வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இங்கே பாருங்கள். இப்போ நம்ம தக்காளி போட்டுடலாங்க. என்னோட பேரன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க வீடியோ. அடுத்தது வந்து புதினா போட்டுடலாங்க. நல்லா வதங்கட்டுங்க, எல்லாம் சேர்ந்து வதங்கட்டுங்க. இப்போ மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா வதக்கலாங்க. அப்புறம் இப்போ வந்து பச்சரிசி நல்லா ஊற வச்சுட்டேங்க. 1/2 hour. நான் 2 அழகு அரிசி போட்டிருக்கேன். அதையும் நம்ம போட்டுக்கலாங்க. நல்லா ஒரு வதக்கி விட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். நலந்து நான் 5 கிளாஸ் தண்ணி இதில் அளந்துட்டேங்க. இதில் ஊற்றிடலாம். இப்போ தண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. இது ஒரு கொதி வந்தோடனே விசில் போட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேங்க. இப்போ தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாங்க. சீம் அடங்கிடுச்சு. வாவ், சூப்பராக வந்திருக்குது தக்காளி சாதம். பாருங்க பாட்டி, நல்லா இருக்கு பாட்டி. நல்லா இருக்காடா தங்கம்? நீ தானே எடுக்கிற, அதனால தான் நல்லா இருக்கு. சூப்பர் கிருஷ்ணா. வாவ், கிருஷ்ணா வீடியோ எடுக்கிறதுனால சூப்பர் தக்காளி சாதங்க. இந்த மாதிரி தாங்க நான் தக்காளி சாதம் செய்வேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.